அருணாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் சுபேதார் அண்ணாமலையின் உடல் விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை கொண்டு வரப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தின் டாம்கின் பகுதியில் இருந்து யங்சே என்ற இடம் வரை ராணுவ படையைச் சேர்ந்த பொறியாளர்கள் கம்பிவடம் அமைக்கும் பணியில் கடந்த 18ஆம் தேதி ஈடுபட்டிருந்தனர். இவர்களுக்கு தலைமை தாங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ அதிகாரி சுபேதார் அண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இந்த செய்தியை கேட்ட தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்ணாமலையின் குடும்பத்திற்கு இரங்கலும் அனுதாபமும் தெரிவித்ததுடன் தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார். இந்நிலையில் அண்ணாமலையின் உடல் விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை கொண்டு வரப்பட்டது. பின்னர் அங்கிருந்து தனி வாகனம் மூலம் அவரது சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் பெரியபாளைய பக்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ராணுவ மரியாதையுடன் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.